கிருஷ்ணகிரியை அடுத்த ஓசூர்ல ஒரு 19 வயசே மதிக்கத்தக்க ஒரு 3 பேரை கொண்ட ஒரு கும்பல் ஃபார்ச்சுனர் வண்டிய ஒரு ரோட்ல ஓட்டிட்டு போறாங்க. ரோட்டு நடுவுல இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு இடையூறா இருக்கிறதா நினைச்சு ஓங்கி ஹாரனை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் வெளியில வந்து ஏன்பா இப்படி அடிக்கிறீங்க, அதை எடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்துறதுக்கு முற்படுவதற்குள்ள அந்த கும்பல் அவரை இடிச்சு தள்ளிடுறாங்க. அந்த இருசக்கர வாகனத்திற்கு உரிமையாளருடைய குடும்பம் உள்ள இருந்து என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு எல்லாரும் வெளியில ஓடி வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பேச்சுவார்த்தையா நடந்துட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அதே கார்ல இருக்கக்கூடிய கும்பல் பேசிட்டு இருக்கவங்க மேல வேகமா அந்த வண்டியை கொண்டு இடிக்குது. அந்த வாகனத்தின் உரிமையாளர், இத்தனைக்கும் அவர் ஒரு அரசு ஊழியர், அவருடைய மகன், மருமகள், அந்த மருமகள் கையில ஒரு 6 வயது குழந்தை. இவர்கள் நால்வரையும் சேர்த்தார் போல அந்த வண்டி வேகமா இடிச்சு தள்ளுது. அந்த மருமகளும் மகனும் அவங்களை யாரோ கையை பிடிச்சு இழுக்க வாகனத்தினுடைய உரிமையாளரா இருக்கக்கூடிய அந்த மாமனார் மேல மட்டும் வண்டி வேகமா போய் இடிச்சு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்படுறாரு. விழுந்தவர் நிலை தடுமாறி சுயநிலைவா இருக்கிறாரு. அவருடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விழா எலும்பு கல்லீரல்ல குத்தி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி செத்து போயிறார். அந்த கருப்பு சவப்பு பிளட் தான் இதை பண்ணிருக்கு. இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கக்கூடிய அந்த 19 வயது சிறுவன், அவன் சிறுவன் சொல்றதா, இளைஞன் சொல்றதா, இல்ல வளர்ந்து கொண்டிருக்கிற ரவுடின்னு சொல்றதா, திமுகவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய பையன் தான், முன்னாள் கவுன்சிலர்னு சொல்லப்படுது. அவன் தான் அந்த கார்ல வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். எங்க அப்பா டிஎம்கேல இருக்காரு, நாங்கெல்லாம் பெரிய கெத்துடா, கருப்பு சிவப்பு ரத்தண்டான்னு சொல்லிட்டு திரியிற இந்த வகையராக்கள் பண்ண ஒரு சம்பவத்தால இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு உயிரை இழந்து நின்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி எந்த அளவுக்கு உண்மையோ டிஎம்கே இஸ் டேஞ்சரஸ் டு தமிழ்நாடும் அந்த அளவுக்கு உண்மை. அதனால தான் சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க.